நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வந்து நம்ம போட்டாச்சு. அதில் பார்த்துக்கிட்டோம்னா ஆதி வந்து சாரதா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். இது வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 2ல வந்து தர்மலிங்கத்துக்கு வந்து ஒரு முடிவு கட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அந்த தர்மலிங்கம் அவங்க வீட்டில் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துக்கிட்டு நம்ம இவர் இருக்கார்ல, அழகர் இருக்கார்ல, அவர் வந்து யோ மாமா வாயா நம்ம ஒரு ரவுண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம இவங்க ஆண்டாள் வந்து தடுத்துடுறாங்க. சரி வாங்க வீட்டில் வந்து போர் அடிக்கி நம்ம வந்து பாட்டு பாடி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாட்டி எல்லாருமே வந்து பாட்டு பாடி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பாட்டு பாடி விளாண்டு முடிக்கும்போது வந்து தர்மலிங்கம் வந்து நான் பாடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரால் பேசக்கூட முடியல. ஆனால் நான் வந்து பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பார்த்தா நம்ம அழகர் வந்து மாமா நீ பாடுறதெல்லாம் எவன் கேட்குறது, போ வெளியில் போய் பாடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தூக்கிட்டு வெளியில் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து தர்மலிங்கம் வந்து படுத்து கிடக்காரு. அந்த இடத்துக்கு வந்து ஆதி வராரு. என்ன சார் உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வராரு. என்னப்பா பண்ணுறது, நான் பண்ண பாவத்துக்கு எல்லாம் வந்து பிராய் திட்டமாக இதை நினச்சிக்கிற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சார், நீங்கள் பண்ண பாவத்துக்கு தான் உங்களுக்கு இப்படி வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாப்பா, என் பொண்ணுக்கும் மருமகனுக்கும் நான் பண்ணாத தொல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் இது வந்து நீங்கள் உங்கள் பொண்ணுக்காக பண்ணது கிடையாது, என் பொண்ணுக்காக பண்ணதுக்கு தான் உங்களுக்கு இந்த நிலைமை ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாய் வந்து குளருது. சார் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. சங்கரபாண்டி வந்து என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். நீங்கள் தான் காசை கொடுத்து என் பொண்ணை கடத்த சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை கேட்டு நான் அன்றைக்கே உங்களை வந்து கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பார்த்தா வீட்டில் வந்து அழகருக்கும் ஆண்டாளுக்கும் வந்து ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி இன்றைக்கி விட்டுருவோம், நாளைக்கு பார்ப்போம்னு நினச்சா அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த படுத்த படுக்கை ஆகிட்டீங்க. பிறகு செத்த பாம்பு அடித்து என்ன யூஸ்? அதனால தான் இப்போ வந்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லட்டுமா? எங்கள் அம்மா வந்து இருக்கிற இடம் வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்கள போய் கூப்பிட தான் போகிறேன். ஆனால் அதுக்குள்ளே வந்து என் பொண்டாட்டிக்கோ என் தமிழுக்கோ வந்து ஏதாவது குடைச்சல் கொடுக்கணுமோ தொல்லை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வரும்போதே நான் கோர்ட்டில் போய் முன்ஜாமீன் வாங்கிட்டு தான் வருவேன். வந்துட்டு உங்களை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, கண்டம் தண்டமாக வெட்டி ஆற்றுல போட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை சார், நான் விளையாட்டுக்கு பேசலை, சீரியஸாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து என் தமிழ் மேலே கை வச்சா அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து லட்சுமி வந்துடுறாங்க. என்னப்பா ஆதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அம்மா சும்மா தாம்மா பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ தாம்மா நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா நல்லபடியாக போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவர் வந்து ஆதி வந்து சரிம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து பார்த்தா இவருக்கு வந்து பிபி ஏறுது. லட்சுமி அந்த பிபி மாத்திரை எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டான நேரத்தில் அந்த மாத்திரையை போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சைடில் வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து ஆதியை வந்து வழி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியில் வந்து பார்த்து போயிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து 3 நாளைக்கு தான் நான் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அம்மாவை பார்த்து கூப்பிட்டு வந்துடுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து லட்சுமி வந்து வராங்க. சரிப்பா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம பாரதி வந்து மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. பாரதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தரணையில் தூக்கி வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து மூஞ்சியில் தண்ணியெல்லாம் தெளிக்காங்க. லட்சுமி வந்து சொல்கிறாங்க, ஆதி பயப்படாதப்பா, இது வந்து மசக்கையில் வர்ற மயக்கம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பார்த்து போயிட்டு வாப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பாரதி வந்து சோர்வாக இருக்காங்க. பாரதி சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைங்க ஆதி, அம்மா கிடச்சிட்டாங்கன்னு சொன்ன சந்தோஷத்தில் சாப்பாடு சாப்பிடல, பசிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் என்னங்க நீங்கள் ஒரு உயிராக, நீங்கள் இப்போ 2 உயிர், உங்கள் 2 உயிருக்கு சேர்த்து சாப்பிடணும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுக்குற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு அம்மா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமிகிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமாப்பா, நீ பார்த்து போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னோடனே அவர் கார் எடுத்துகிட்டு சாரதா கூப்பிட போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம அழகர் இருக்கார்ல, அழகர் வந்து தர்மலிங்கத்தை வீல் சேரில் உட்கார வச்சு தள்ளிக்கிட்டே அலைகிறாரு. அப்போது வந்து நம்ம தர்மலிங்கம் வந்து கேட்காரு, மாப்பிள்ள என்னையா ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃப்ரெண்டை தள்ளுற மாதிரி தான் தள்ளிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இருங்க வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் அந்த இடத்துல போய் அங்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வராரு. எனக்கு என்னமோ வந்து டவுட்டாகவே இருக்கியா அவன் மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள என் மேலே என்ன டவுட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனையும் இல்லை தமிழை யார் கடத்தினாலும் கண்டுவே பிடிக்க முடியல, அவன் என்னடானா சாரதாமாவை சொல்கிறான். சாரதாமா கடத்தியிருக்க மாட்டாங்க, அவங்க காசு கொடுத்து எது கடத்த போகிறாங்க, அதுவும் காசு கொடுத்து ஒன்றுமே செய்யலை அந்த குழந்தைய. அப்படி இருக்கும்போது வந்து யாரோ வேண்டாந்தவன் தான் பண்ணியிருக்கான், அறிவு தான் பண்ணுவான்னு நினச்சா அவன் என்னடானா இப்போ திருந்திட்டான், சொத்தெல்லாம் கையில் கிடச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆதி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து பார்த்தா உனக்கும் எனக்கும் இங்கே பகை அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆதியையும் உனக்கு பிடிக்காது, அப்படின்னா நீ தானே பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாப்பிள்ளை நான் எதுக்கா பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை சும்மா கேட்டேன், இருந்தாலும் ஆதி ஊருக்கு போயிட்டான், வர்றதுக்குள்ளே அது யார் கண்டுபிடிச்சான்னு கண்டுபிடிச்சி அவனை மட்டையை வச்சு அவன் தோலை உரிக்கலைன்னா நான் அழகர் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவனை வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு பொரிக்கணும்,
அவனெல்லாம் சும்மா விட்டோம்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவனை தூக்கி கொண்டு போய் மூங்கில் காட்டில் வச்சு இந்த காலில் ஒரு மூங்கில் அந்த காலில் ஒரு மூங்கிலை கட்டி கயரை அவுத்து விட்டோம்னா தன்னால் பாட்டாக பிரிஞ்சே செத்துருவான். அப்படி தான் அவனை வந்து எல்லாம் பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அவன் மட்டும் கிடைக்கட்டும், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சொல்லிகிட்டு இருக்காங்க. பயந்து போயிட்டார் நம்ம தர்மலிங்கம். ஐயோ என்னை உள்ளே கூட்டு போயா, நான் மாத்திரை போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும், என்ன மாம்சே இதுக்கே பயந்தா இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே தள்ளிட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.